அஸ்வமேத யாகம் யார் செய்யணும், எப்போ செய்யணும், எந்த யுகத்தில் செய்யணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தில் அஸ்வமேத யாகம் யாராலையும் செய்ய முடியாது. அது மன்னர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அஸ்வமேத யாகம் கலியுகத்தில் செய்யவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வமேத யாகம் அப்படின்னா எல்லாரும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஏதோ குதிரையை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அக்னி ஹோத்திரமாக குதிரையை எதிரில் உட்கார வச்சு அந்த குதிரைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு அந்த அக்னிக்கும் ஹோத்திரம் பண்ணிக்கிட்டு அந்த அக்னிக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறது நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. உண்மையிலேயே அஸ்வமேத யாகம் அப்படின்னா மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்கள், இந்த உலகத்துக்கே அரசனானவன், அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி தான் செய்ய முடியும். ராஜாக்கள் செய்ய முடியாது. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருப்பவன் அந்த குதிரையை அவன் அவுத்து விட்டான்னா அது எவ்வளவு தூரம் ஓடுதோ அவ்வளவு தூரம் நம்ம கூடவே போகணும். அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வேண்டியதை கொடுக்கணும். போகிற வழி வர்ற வழி எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க இல்லையா, அவங்களது கோரிக்கைகள், அவங்களது தேவைகள், அவங்களுக்கு தேவையான பணம், பத்திரம், நாடு, தானம், தர்மம் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகணும். முடிகிற கதையா? இப்போ முடியுமா? அந்த குதிரை எவ்வளோ தூரம் ஓடுதோ அவ்வளோ தூரம் போகணும். அந்த குதிரை தானாக போய் ஒரு வட்டமிட்டு மீண்டும் அது யதாஸ்தானத்துக்கு எங்கேருந்து புறப்பட்டதோ அப்படி சேரும். அந்த அஸ்வமேத யாகம் வந்த உடனே அவங்க செஞ்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம், இந்த உலக மக்கள் எல்லாம் ஒரு சேர சேர்ந்து இவர்களெல்லாம் ஜெபிப்பது, பூஜை செய்வது, அக்னிஹோத்திரம் பண்ணுவது தான் அஸ்வமேத யாகம். இதில் இன்னும் நிறைய சூட்சுமங்கள் இதில் அடங்கியிருக்கு. நான் இந்த 3 நிமிஷத்தில் இதை பேசணும் என்பது இந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். ஆனால் இந்த கலியுகத்தில் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது யாராலுமே இதை கடைப்பிடிக்க முடியாது. வெறும் குதிரையை வச்சு பூஜை பண்ணுறது இல்லை அஸ்வமேத யாகம். அஸ்வம் அப்படின்னா குதிரை அப்படின்னு அதை மட்டும் பொருள்படுறது இல்லை. அஸ்வத்தினுடைய உண்மையான அர்த்தங்கள் வேறு. சாஸ்திரங்களையும் வேதங்களையும் சொல்லப்பட்ட வேதங்களுக்கே விரிவான விளக்கம் தரக்கூடியவன் ஹயக்ரீவன். அதனுடைய அர்த்தம்லாம் அதில் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு அதை நான் பேசினேன் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். அதையெல்லாம் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுமே வெளியே குதிரையை ஊர் சுத்த விட்டுட்டு அதுக்கு பண்ணுறது அஸ்வமேத யாகம் அல்ல. அது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது அஸ்வமேத யாகம் அல்லங்கிறத என்னுடைய பணிவான கருத்து.